குட் ஈவினிங் கேன்சர் டீம். இப்போது எல்லா லாகின்ஸுமே முடிச்சிட்டேங்க. அட்மினோடது முடிச்சிட்டேன், அப்புறம் கேண்டீனோடது முடிச்சிட்டேன், ஸ்டூடெண்ட்டோடது முடிச்சாச்சு. பட் ஸ்டூடெண்ட்டோடது வந்து பெண்டிங் இருக்குங்க. அது என்ன கூகுள் லாகின் இருக்கிறனால அது பெண்டிங் இருக்குங்க. சரிங்களா? ஸ்டாஃபோடது வந்து லாகின் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ள ஃபீச்சர்ஸ் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுக்காக வந்து ஃபுல்லி ஓகே கண்டிஷனுக்காக கேண்டீனோட டேஷ்போர்ட் நான் எடுத்து உங்களுக்கு தரேன். சரிங்களா? கேண்டீனில் லாகின் பண்ணேன்னா உங்களுக்கு யூஆர்எல் அப்புறம் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகும். இந்த பேஜில் தான் உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே வந்து மேக்ஸிமம் இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கேண்டீன் வந்து ஸ்டேட்டஸ் மாற்றிக்கலாம். நான் ஆக்டிவாக இன்ஆக்டிவாக கேண்டீன் இது இருக்கா இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துலேயே மாற்றிக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் தான், சிங்கிள் கிளிக் தான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு. இங்கே நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே வந்து அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 3 ஆர்டர் விழுந்திருக்கு. சரிங்களா? இதால் மந்த்லியோட ரெக்கார்ட்ஸ் தான் உங்களுக்கு எடுத்துக்கும். இந்த மெனூஸ் வந்து ஜென்ரலாக வருங்க. அதே மாதிரி சேல்ஸும் ஜென்ரலாக வரும். சரிங்களா? இது மட்டும் டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து மந்த்லி செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டீன் டைம் செட் பண்ணுறது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒவ்வொரு மெனு ஐட்டமுக்கும் ஒரு இதுக்கும் வந்து கேண்டீன் டைம் மாறும் இல்லையா, அதுக்கான டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா ஆக்சஸுமே நீங்கள் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் டைம் வந்து 9:10 இருக்கிறது வந்து கரெக்டாக நான் 10க்கு மாற்றுறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு இதை மட்டும் ஒரு கிளிக் மட்டும் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஆயிடும். இந்த இடத்துல உங்களுக்கு அப்படின்றது காட்டிடும். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்றது கூட கிடையாது, சிம்பிளுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இப்படி வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டோட்டலாகவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இது வந்து எங்கேனா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வரைக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அதே மாதிரி லஞ்சுக்கு அதே மாதிரி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸு அது எல்லாமே டைமிங்கே நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டு 10 ஆர்டர்ஸ். இது எதுனா இந்த கேண்டீனோடது மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். ஆக்சுவலாக நேற்றே நான் அதை காட்டியிருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா நேற்றே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேவா? இதுக்கு நான் ஜென்ரலாக வந்து அட்மினுக்கு வந்து எல்லாமே காட்டும், கேண்டீனுக்கு வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது மட்டும்தான் காட்டும். சரிங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான். அந்த நேம் வந்து கேண்டீன் வச்சுருக்கேன். ஸோ அது அமௌண்ட்டு அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் என்னன்றது அவங்களே பார்த்துக்கலாம். இல்லாட்டி அது நீங்கள் இங்கே பண்ண எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, டேட் எல்லாமே வந்துருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டுங்க. அடுத்தது வந்து செகண்ட் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பேசினதில் கியூஆர் கோடு எல்லாமே நேற்று ஆக்சுவலாக பண்ணியிருந்திருக்கேன். நான் உங்களுக்கு அதை அவங்க லாகின் இல்லாதனால அது டம்மியாக எம்டியாக காட்டியிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகும்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஜஸ்ட் இதை வந்து வியூ பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? ஆர்டர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் வந்து நீங்களே அந்த ஒரு கேண்டீன் ஓனரே வந்து மாற்றிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு கேண்டீன் ஆர்டரே மாற்றிக்கலாம். இதில் ஏன் கம்ப்ளீட்டுக்கு அப்புறம் எதுவுமே வரல அப்படின்னா, ஒரு டைம் போட்டதை வந்து ரீரைட் பண்ண முடியாத ஆக்சஸனை வந்து உங்களுக்கு நான் அவங்க கேண்டீன் ஓனர்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை டைப் இருக்குங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைம் உள்ள ஒரு ஆர்டருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மாற்றிட்டாங்கன்னா திருப்பி பழைய ஸ்டேட்டஸ்க்கு போகக்கூடாத மாதிரி நான் லாக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது உங்கள் சேஃப்டிக்காக தான். சப்போஸ் அவங்க பண்ணிவிட்டு திருப்பி இது பண்ணணும் அப்படின்னா அது ப்ராப்ளம் வரும். இப்போது ஆர்டர் வந்து கேன்சல்டுன்றது வந்து ஒரு டைம் தான் கொடுத்துருக்கேன். இல்லை கேன்சல்டே வேண்டாம்னா டோட்டலாக ரிமூவ் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் ஜென்ரேஷன். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டரோட கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆயிரும். ஓகேவா? நீங்கள் ஆர்டரோட எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த கியூஆர் கோடில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் நீங்கள் சொன்ன மாதிரி இதை காமிச்சு வெரிஃபை பண்ணணுனால வெரிஃபைக்காகவும் பண்ணியிருக்கேன். அதுக்கும் ஃபீச்சர் பின்னாடி பண்ணியிருக்கேன். அது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதை பில் பிரிண்ட் பண்ணுவீங்க. சிலர் பில் பிரிண்ட் பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த பில் அப்படின்றத இந்த பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பில் ஜென்ரேட் ஆகும். அந்த பில்லில் என்னென்ன வரும் அப்படின்னா ஆர்டர் ஐடி வந்துடும், அப்புறம் நேமு, அப்புறம் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அப்புறம் ஆர்டர் ஸ்டேட்டஸ் அதெல்லாமே வந்துடும். பிக்கப் டைமிங் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். முடிஞ்சனால வந்து உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டுன்னு வருது. இல்லாட்டி அது வந்து ஓப்பனில் தான் இருந்திருக்கும். சரிங்களா? இது பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துலேயே வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிரிண்டிங் டைப்புக்கும் இது ஒர்க் ஆகும். அந்த கேண்டீன் ஆர்டரை இது செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி அப்படின்றத பார்த்துடலாம். மெனுக்கு முன்னாடி கேட்டகரி பார்த்துடலாம். சரிங்களா? எப்படி இந்த கேட்டகரி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறேன். நியூ கேட்டகரி இல்லாட்டி 2025 நியூ கேட்டகரி அப்படின்றது நான் புதுசாக ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுறேங்க. கிரியேட் பண்ணிவிட்டு
இதை நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகிடும். ஓகேவா, சேவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அதை செக்கும் பண்ணிக்கலாம். அது ஸ்பெல்லிங் எதாவது எடிட் பண்ணால் கேட்டகரிஸ் அப்படின்றத நான் மாற்றணும் அப்படின்னா நான் இந்த இடத்துலையே மாற்றிக்கலாம். ஓகேவா, கேட்டகரிஸ் அப்புறம் டெலிட்னா டெலிட் ஆப்ஷன் இருக்குது. இது வேணும்னா சொல்லுங்கள், வச்சுருக்கேன், இல்லாட்டி ரிமூவ் பண்ணிடுறேன் டெலிட் ஆப்ஷன். ஓகே, மோஸ்ட்லி டெலிட் ஆப்ஷன் வந்து கொடுக்கக்கூடாது. கேட்டகரிஸ் அது அதேமாதிரி மெனுலையும் கொடுக்க மாட்டாங்க யாருமே. ஓகே, வேணும்னா உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் மாற்றிக்கலாம். இப்போது இந்த கேட்டகரி அவங்களுக்கே அவங்களோட மெனுலேயே காட்டணும்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இது இன்ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல காட்டாது, சரிங்களா. நான் இப்போ வந்து இன்ஆக்டிவ் பண்ணிட்டேன். இப்போ போகிறேன், இப்போ புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். புதுசாக க்ரியேட் பண்ணும்போது எத்தனை கேட்டகரி? 2 கேட்டகரி தான். நான் கடைசியில் பண்ண 2025 கேட்டகரி வரல. ஸோ நான் என்ன ரீசன்னா இந்த இடத்துல இன்ஆக்டிவில் இருக்குது. இப்போ நான் இதை ஆக்டிவ் பண்ணிடுறேன். ஆக்டிவ் பண்ணிவிட்டு திரும்பி நான் உள்ளே போகிறேன். திரும்பி ஒரு ஒரு மெனு க்ரியேட் பண்ணுறேன். மெனு க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சுங்களா. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொன்று போடலாங்க. டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஸ்பெஷல் திங்ஸ் வேர்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேண்டீன் ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபராக கொடுக்கலாம். ஆஃபர் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரிங்களா. 100 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஒரு 50 ரூபாய்க்கு நான் அதே நான் 50 ரூபாய்க்கு நான் ரீசேல் பண்ணுறேன் அப்படின்னா, கம்மி விலைக்கு விற்கிறேன் அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸு 75ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டாக் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு மெயின் திங் வந்து ஸ்டாக் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் நான் உள்ளே கொண்டு வந்துட்டேங்க. இப்போ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 அப்படின்னு செட் பண்ணேன்னா 45க்கு மேலே ஒரு ஆர்டர்கள் விழுகுது. அதுக்கப்புறம் எந்த டைம் அவைலபிளாக இருக்கும், விக்ரம் சொன்னார் இல்லையா, அவர் எந்த டைம் அவைலபிளாக இருக்கும். இப்போது இந்த நியூ மெனுனா அது எந்த டைம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த செலெக்ஷன் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. அது போக ஸ்பெஷல் ஈவெண்ட் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக, இப்போ தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்குறீங்க, இல்லை பொங்கலுக்கு எதாவது ஸ்பெஷல் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது இந்த இடத்துல ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக டெஸ்டிங்காகவே நான் ஒன்று பண்ணியே காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா, இன்னொரு 10 நாளைக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஆப்ஷன் ஒரு 3 நாள் அப்படின்றத ஒரு 2 நாள் இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது எத்தனை அதாவது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை காட்டணுன்றது முன்னாடியே சொல்லிட்டோம்னா அந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல காட்டும், இல்லாட்டி காட்டாது, சரிங்களா. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, கேட்டகரி மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணது 2025 கேட்டகரி மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணால் உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகேவா, நம்ம அங்கே என்னென்ன டைப் பண்ணமோ அது எல்லாமே கேட்டகரின்ற நேமும் இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் மெனு நேமும் வந்துருச்சு, ப்ரைஸிங் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாக்குன்னு வந்துருச்சு, அப்போ அவைலபிலிட்டி வந்துருச்சு. என்ன டைம் மண்டே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு மட்டும்தான் இந்த அவைலபிள் கிடைக்கும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட இந்த டேட்டில் மட்டும்தான் காட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைம் எந்த டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டேக்கு அந்த டேக்கும் காட்டும், சரிங்களா. அதை நீங்கள் அதாவது ஒரு கேண்டீன் ஓனர் ஓவர் பண்ணிக்கலாம், திருப்பி வேணால் மாற்றிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க ப்ராடக்ட்டை பற்றி அப்படின்றது என்னோடய கன்செஷனுக்காக நான் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா காலையில் காட்டும், சாயந்தரம் காட்டும், அவ்வளோ. மற்ற டைம் நடுவில் லஞ்சில் காட்டாது அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 அப்படின்றத இன்னும் ஜாஸ்தி பண்ணுறேன். ஓகேவா, அப்புறம் நேம் வந்து ஒரு நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுற நேம் மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கிற நேம் மாதிரி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்க. டீ அப்படின்ற டீ வந்து ஒரு 500 காப்பி இருக்க மாதிரி 500 இருக்கிற மாதிரி பண்ணிடுறேன். ப்ரைஸ் ஒரு 10 ரூபா, சாயந்தரம் வந்து 7 ரூபா பண்ணுறேன். அந்த ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி கொடுக்கறனால 7 ரூபா பண்ணிட்டேன்னா சேவ் பண்ணேன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல ஸ்டாக் வந்து 50 ஆயிடுச்சா, 500 ஆயிடுச்சா, 500 வரைக்கும் அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா, 10 ரூபா அது, ஆனால் 7 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு காட்டும். ஓகேவா, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் தான் அவைலபிள் அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகேவா, ஸ்டில் வந்து அவங்க வந்து ஓவர் ரைட் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு அவைலபிள் வேண்டாம், இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு அவைலபிள் ஸ்டாப் பண்ணால் சடனாக ஸ்டாப் பண்ணணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவைலபிலிட்டி வந்து அன்அவைலபிள் ஆயிரும், சரிங்களா. ஜஸ்ட் ஒரு இது எல்லாமே ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டில் அப்படியே ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, இங்கே நீங்கள் போட்ட எல்லா ஒர்க்குமே அது பின்னாடி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஓகே. இனி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் நீங்கள் ஃபீட்பேக் பார்க்க மட்டும்தான் விடும். இப்போ ஒரு கேண்டீன் இருக்குன்னா கேண்டீன் ஏ அப்படின்றவங்க இது கேண்டீன் ஏ கேண்டீன் டெஸ்ட் அப்படின்ற இந்த கேண்டீனில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து எனக்கு இது பிடிக்கல, இதை மாற்றுங்கன்னு ஃபீட்பேக் கொடுத்தா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபீட்பேக் டிஸ்பிளே ஆகும். உங்கள் கேண்டீனுக்கு உங்களுக்கு அந்த கேண்டீன் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் காட்டும், அட்மினுக்கு மட்டும்தான் ஃபுல்லாமே காட்டும், எல்லா கேண்டீனோடதும் காட்டும், சரிங்களா. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த கேண்டீனுக்கு வந்து
கம்ப்ளைண்ட்ஸ் 3 பேர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பேர் காட்டணும்னா பேர் காட்டலாம், ஓகேவா? இதில் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குங்க. நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்றது நீங்கள் இங்கே இந்த இடத்துல அப்டேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். அது ஜஸ்ட் எப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது broken shares, இப்போ ஒருத்தங்க வந்து காயத்ரி பிரகாஷ் அப்படின்றவங்க broken shares அப்படின்னு போட்டிருக்காங்க, ஓகேவா? அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுற ஆக்சஸ் நான் இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸ்டேட்டஸ் வந்து ரிசால்வ் பண்ணியாச்சு, ரிப்பயர்ட் அப்படின்னு கொடுத்தேன். இந்த ஸ்டேட்டஸ் வந்து இந்த நீங்கள் சொன்னதை வந்து ரிப்பேர் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், ஓகேவா? ஸ்டூடெண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜஸ்ட் நான் இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ்டு, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு இல்லையா, ரிசால்வ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல டெலிட் ஆப்ஷன் இருக்குங்க, டெஸ்டிங்காக பண்ணது. நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கலாம், இல்லை டெலிட்னா டோட்டலாக டெலிட் பண்ணி விட்டுலாம், சரிங்களா? டெலிட் ஆப்ஷன் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்ஸ் மட்டும் ஃபைனலாக இருக்கட்டும்ங்க. ஏன்னா ஃபுல்லாமே ஒர்க் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தான் ரிப்போர்ட்ஸ் நான் இது பண்ணுவேன், அதுக்காக தான். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் நேம் மாற்றுறது அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது எல்லாமே இங்கே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மோஸ்ட்லி யூசர் நேம் மாற்றாதீங்க. யூசர் நேம் மாற்றும் போது திரும்பி அதே கரெக்டாக எந்த யூசர் நேம் மாற்றுறீங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த யூசர் நேம் மாற்றிக்கலாம், ஓகேவா? சாரி, அது லாகின் பண்ணும்போது அந்த யூசர் நேம் வச்சு உள்ளே போயிடலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு கொஞ்சம் செக்யூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படின்னா பழைய பாஸ்வேர்டு கொடுங்க, புதுசாக 2 புது பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்றது செக்யூரிட்டிக்காக பண்ணுறது. ஏன்னா இது பண்ணிங்கன்னா உங்கள் செக்யூரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது, ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, கேண்டீனோடது ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோவோட பாருங்கள், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.